இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பிளஸ் டிஸ்கஷனை பார்க்க போறோம். ஸோ இந்த டெஸ்ட்ல நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்போட முகவுரை பிளஸ் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி. ஸோ இந்த டாபிக்ல இருந்து ரொம்ப முக்கியமான அனைத்து வினாக்களையும் தொகுத்திருக்கோம். ஸோ அதை விட கூடுதல் தகவலும் ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது. அதுல இன்னைக்கு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் எத்தனை அட்டவணைகள் இருந்தன? விடை ஆப்ஷன் பி 8 அட்டவணைகள். ஸோ அப்போ எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 அன்று. இந்த தேதியும் ஆண்டு ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டட் எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்டுட்டே வராங்க. அந்த நவம்பர் 26 நாம ஏற்றுக்கிட்ட அந்த தினத்தை தான் நாம அரசியலமைப்பு தினமா கொண்டாடிட்டு வரோம். ஸோ அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது மொத்தமா 8 அட்டவணைகள். ஸோ இதுதான் வினாவுக்கான விடை. 22 பகுதிகள் மற்றும் 395 சட்டப்பிரிவுகள் அப்ப இருந்துச்சு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. ஆனா இப்போ தற்போது எத்தனை இருக்கு? இந்திய அரசியலமைப்புல 12 அட்டவணைகள், 25 பகுதிகள் மற்றும் 470க்கும் மேற்பட்ட சட்டப்பிரிவுகள் இருக்கு. தேர்ட் பாயிண்ட், 9வது அட்டவணை 1951ஆம் ஆண்டு முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமா ஆட் பண்ணாங்க. சரிங்களா? 9வது அட்டவணை 3 பாயிண்ட்மே ரொம்ப முக்கியம். அடுத்ததுனா, முகவரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் கொஸ்டின். முகவரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னது என்.ஏ. பால்கிவாலா. ஆப்ஷன் பி. இதுல ரொம்ப முக்கியமான கூடுதல் தகவல், புகழ்பெற்ற சட்ட நிபுணரான என்.ஏ. பால்கிவாலா முகவரைய அரசியலமைப்பின் அடையாள அட்டை, அதாவது ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. கே.எம். முன்ஷி என்ன சொல்லியிருப்பாரு? முகவரைய நம்முடைய இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசின் ஜாதகம் தான் முகவரை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது மூணுமே தேர்வுல கேட்டது. சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருப்பாரு? முகவரை நமது நீண்ட நாள் கனவையும் சிந்தனையும் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டே வருவாங்க. அடுத்து, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. அவர் அந்த குறிக்கோள் தீர்மானத்தை இந்திய அரசியலமைப்பு எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 22 ஜனவரி 1947. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜவஹர்லால் நேரு 1946 டிசம்பர் 13 அன்னைக்கு, அதாவது 2வது கூட்டத்தப்ப, சரிங்களா? டிசம்பர் 9, 13 அந்த 2வது கூட்டத்தப்ப அரசியல் நிர்ணய சபையில வரலாற்று சிறப்புமிக்க அந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராரு. இந்த தீர்மானம் 1947 ஜனவரி 22 அன்று ஒரு மனதா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அரசியலமைப்போட முகவுரையா மாறுச்சு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்து அந்த குறிக்கோள் தீர்மானத்தை தான் அரசியலமைப்பின் முகவரையா வச்சிருக்காங்க, சில திருத்தங்களுக்கு உட்பட்டு. மூன்றாவது பாயிண்ட், முகவரையானது இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி பிரதிபலிக்கப்படுகிறது. ஸோ இந்த வார்த்தையை அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லி தேர்வுல கேட்பாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நான்காவதுனா, இந்திய அரசியலமைப்பின் முகவரை இதுவரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரே ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா திருத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்போட முகவரை 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு டைம் மட்டும் தான் திருத்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட், இந்த திருத்தத்தின் மூலியமா என்ன திருத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமதர்ம, அதாவது சோசியலிஸ்ட், சமய சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 புதிய வார்த்தைகளை முகவரையில் சேர்த்தினாங்க. ஸோ ஒரே ஒரு டைம் திருத்தினாங்க, அந்த ஒரு டைம்ல இந்த 3 வார்த்தையும் சேர்த்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்த அமெண்ட்மெண்டின் போது, இதாவது இந்த முகவரையை திருத்தப்பட்ட போது 42வது சட்ட திருத்தம் இந்திரா காந்தி பிரதமரா இருந்த காலத்துல கொண்டு வரப்பட்டு குறு அரசியலமைப்பு, அதாவது 42வது அமெண்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து, ஐந்தாவது, மொழிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்தியாவோட முதல் மாநிலம் எது? மொழிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்தியாவோட முதல் மாநிலம் பி, ஆந்திர பிரதேசம். இதுல முக்கியமான பாயிண்ட், தெலுங்கு பேசும் மக்களுக்காக தனி மாநில கோரி பொட்டி ஸ்ரீ ராமுலு என்பவர் 56 நாட்கள் உண்ணாவிரதம் உயிர்நீத்ததை தொடர்ந்து ஆந்திரா மாநிலம் உருவாச்சு. தேர்வுல கேட்டிருக்காங்க. அடுத்த 2வது பாயிண்ட், 1953 அக்டோபர் 1 அன்று மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு மொழி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா தான். சரிங்களா? சோ இந்த தேதி ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 1ஆம் தேதி. இதன் விளைவா நாடு முழுவதும் மொழிவாரி மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டது. அடுத்து, 6வதுனா, மாநில மறுசீரமைப்பு ஆணையம், அதாவது ஃபாசல் அலி குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் எக்ஸாம்ல கேட்கப்படுற வேணாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1953 அரசு அமைச்சாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் பாருங்க. 1953 டிசம்பர் மாசம் ஃபாசல் அலி தலைமையில கே.எம். பணிக்கர் மற்றும் H.N. குஸ்ரு ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்டு இந்த குழு அமைச்சாங்க. சரிங்களா? இந்த 3 பேர்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா
ரிப்பீட்டடா கேட்டுட்டே வராங்க. அதாவது யார் வந்து இதில் இடம்பெறாதவர் அப்படின்னு சொல்லி. ஒன்னு ஃபாசில் அலி, KM பணிக்கர் மற்றும் HN குன்ஸ்ரு. ஸோ இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது வந்து ஃபாசில் அலி தலைமையில் ஏற்படுத்தினாங்க. யாருடைய தலைமையிலங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க. இந்த குழு தன்னோட அறிக்கையை 1955ஆம் ஆண்டு சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1956. ஸோ இந்த குழு அமைச்சது 1953. இதன் மூலம் 1956 நவம்பர் 1 அன்று இந்தியாவில் மொத்தமா 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களை வந்து தோற்றுவிச்சாங்க. சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் இருந்தாங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி 1955. இதுல முக்கியமான கூடுதல் தகவல், இந்திய அரசியலமைப்போட பகுதி, அதாவது இந்த குடியுரிமை பகுதி 2ல இடம்பெற்றிருக்கும். சட்டப்பிரிவு 5ல இருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பத்தி விளக்கியிருக்கும். 2வது பாயிண்ட், 1955ஆம் ஆண்டின் குடியுரிமை சட்டம் இந்திய குடியுரிமை பெறுறதுக்கான எத்தனை வழிகளை சொல்லியிருக்கு, எத்தனை இழக்கிறதுக்கான வழி எத்தனை சொல்லியிருக்கு. பெறுவதற்கான வழி 5 வழியும், இலக்கணத்திற்கான வழி 3 வழியும் சொல்லியிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய குடியுரிமையை நம்ம பெறக்கூடிய அந்த 5 வழிகள். 1, நீங்க பை பர்த், பிறப்பின் மூலம். ஸோ 2, மரபு வழி மூலம். 3வது, பதிவு மூலமா, ரிஜிஸ்டர் பண்றது மூலியமா. 4வது, இயல்பு வழி மூலியமா. 5வது, ஒரு புதிய பகுதிகளை இந்தியாவோட இணைச்சா அதன் வழியா. ஸோ மொத்தம் 5 வழிகள் மூலமா நம்ம வந்து குடியுரிமை பெறலாம். ஸோ அந்த இழக்கக்கூடிய 3 வழிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1, குடியுரிமை நீக்கிறது பை டெர்மினேஷன். 2வது, குடியுரிமை துரத்தல். சரிங்களா? 3வது, குடியுரிமை பறித்தல். அப்படின்னு சொல்லிட்டு 3 வழிகள். அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்க. இந்த சட்டம் காலத்திற்கு தகுந்தாற் போல, ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 டைம் திருத்திருப்பாங்க. சரிங்களா? இது வரைக்கும் 9 டைம் திருத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஆண்டு பாருங்க, 1986, 92, 2003, 2005, 2015, 2019 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இது ரொம்ப முக்கியமான ஆண்டு. அதுல மொத்தமா டோட்டலா பாத்தீங்கன்னா 9 டைம் திருத்திருப்பாங்க. அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பின்வருவனவற்றில் எது இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? பின்வருவனவற்றில் எது இந்திய குடியுரிமை பெறக்கூடிய வழிமுறை அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் சி, சொத்து வாங்குவதன் மூலம் வந்து இந்திய குடியுரிமை பெறாது. ஸோ இப்பதான் நம்ம பார்த்தோம், எல்லாமே சொல்லியிருப்பேன். பிறப்பின் மூலம் வாங்கலாம், வம்சாவளி மூலம் வாங்கலாம், இயல்புரிமை மூலமா வாங்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்திய குடியுரிமை சட்டம் போட்டது 1955. ஸோ அதன் அடிப்படையில பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை மற்றும் பிரதேசங்களை இணைக்கல் ஆகிய 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். ஸோ முன்னாடியே பார்த்துட்டோம். இதுல இந்தியாவில் ஒருவர் குறிப்பிட்ட நிலத்தையோ அல்லது சொத்தையோ வாங்குவதன் மூலம் நேரடியாக குடியுரிமை பெற முடியாது. ஸோ நோட் பண்ணிக்காங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த 3வது பாயிண்ட், இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது ஒற்றை குடியுரிமை தான். சரிங்களா? ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இது பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஸோ ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். இந்திய குடியுரிமையை நம்ம எங்கிருந்து பெற்றோம்? பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து. அது நெக்ஸ்ட் 9வதுனா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது? ரொம்ப முக்கியமான பகுதி, பகுதி 3, ஆப்ஷன் சி. ஸோ ரொம்ப முக்கியமான கூடுதல் தகவல் பாருங்க. அரசியலமைப்பின் பகுதி 3ல இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், அதுதான் அடிப்படை உரிமையை தான் இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் சொல்லி அழைக்கிறோம். அந்த அடிப்படை உரிமைகள் சட்டப்பிரிவு 12ல இருந்து 35 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவே இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுது. 2வது பாயிண்ட், கிபி 1215ல இங்கிலாந்து மன்னராக இருந்த 1ஆம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட அந்த உரிமைகளின் பட்டயமே உலகத்திலேயே முதல் எழுதப்பட்ட மனித உரிமை பிரகடனமாக மகா சாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்த 3வது பாயிண்ட், இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அமெரிக்க அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால இதிலிருந்து வடிவமைச்சாங்க. சரிங்களா? அப்போ அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பு தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பு தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது. ஸோ இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொண்டு வந்துட்டோம். அடுத்தது 10வதுனா, தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 17. இதுல முக்கியமான தகவல், சட்டப்பிரிவு 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பதோடு எந்த வடிவத்திலையும் தீண்டாமையை கடைபிடிக்கிறத வந்து தடை செய்யுது. 2வது பாயிண்ட், இதனை நடைமுறைப்படுத்த 1955ல தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு இதன் பின்னர் 1976ல அது குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது. நோட் பண்ணிக்கோங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1955ல. ஸோ அதுக்கப்புறம் 1976ல குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினாங்க. அடுத்தது, டாக்டர் BR அம்பேத்கர் சமூக சமத்துவத்தை நிலைநாட்ட இந்த சட்டப்பிரிவிற்கு பேரளவில் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு, ஆர்டிகல் 17க்கு. அடுத்து 11வதுனா, இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வழங்குகிறது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஆன்சர் ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 32. இதுல கூடுதலான தகவல் பாருங்க. சட்டப்பிரிவு 32 டாக்டர் BR அம்பேத்கர் அரசியலமைப்பின் இதயமும் மற்றும் ஆன்மாவும் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின்.
அடுத்து 2வது பாயிண்ட், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது ஒரு குடிமகன் நேரடியா உச்சநீதிமன்றத்தை அணுகி நீதி பெற இந்த சட்டப்பிரிவு என்னது ஆர்டிகல் 32 வந்து வழிவகை செய்யுது. இதே போல உயர்நீதிமன்றங்கள் எந்த ஆர்டிகளின் படி பாத்தீங்கன்னா வழிவகை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க ஆர்டிகல் 226 கீழே பேராணைகளை வெளியிட அதிகாரம் கொண்டது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 3மே. நெக்ஸ்ட், இந்திய உச்சநீதிமன்றத்தால பிறப்பிக்கப்படும் நீதி பேராணைகள் எத்தனை வகைப்படும்? இந்திய உச்சநீதிமன்றத்தால எத்தனை ரிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 5. அதுல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 32 படி முன்னையே பிறப்பிக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுல மொத்தமா 5 வகையான நீதி பேராணைகள். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ஆட்கொணர்வு, 2 கட்டளையுறுத்தும், 3 தடையுறுத்தும் நீதி பேராணை, 4 தகுதி முறை வினவும் நீதி பேராணை மற்றும் 5 நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லி 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடும். அடுத்தது, ஆங்கில சட்டத்திலிருந்து பெறப்பட்ட இந்த நீதி பேராணைகள் நீதியின் ஊற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஃபவுண்டைன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதா இந்த நீதி பேராணைகள். அடுத்தது, அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவதில் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலனா, அதாவது கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனாக செயல்படுது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 3மே. அடுத்தது 13வதுனா, தொடக்கத்துல இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டிருந்துச்சு? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா 7 அடிப்படை உரிமைகள் வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மாத்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் 1950 பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சொத்துரிமை, அப்புறம் அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லி மொத்தமா 7 உரிமைகள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்டே தான் 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 44வது அமெண்ட்மெண்டின் அடிப்படையில சொத்துரிமை. சரிங்களா, இந்த சொத்துரிமை வந்து சட்டப்பிரிவு 31 சொத்துரிமை பத்தி சொல்லும். அதை அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க. அந்த நீக்கின அந்த பகுதியை தற்போது சொத்துரிமையானது பகுதி 12ல சட்டப்பிரிவு 300A கீழே ஒரு சாதாரண சட்ட உரிமையா, ஒரு லீகல் ரைட்ஸா வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து 14வதுனா, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? கல்வி கற்கக்கூடிய உரிமை. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட், 2002ல கொண்டு வரப்பட்ட அந்த 86வது அமெண்ட்மெண்டின் மூலமா 21A, சரிங்களா, ஆர்டிகல் 21A, அதாவது ரைட் டு எஜுகேஷன் புதிய அடிப்படை உரிமையா வந்து இணைச்சாங்க. இது அந்த 21A என்னன்னு பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துது. அடுத்து 3வது பாயிண்ட், இதன் தொடர்ச்சியா 2009ல இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTA ஆக்ட் இயற்றப்பட்டு 2010 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்தது. அதாவது ரிப்பீட்டடா வந்து எக்ஸாம்ல கேட்டுட்டே வரக்கூடியவனா அந்த 21A, அது எந்த சட்ட திருத்தம்னு கேட்பாங்க, அதனால பயன் என்னன்னு கேட்பாங்க. எந்த வருஷம் அதை வந்து கொண்டு வந்தது, ஆனா நடைமுறைப்படுத்தின அந்த தேதியும் ரிப்பீட்டடா தேர்தல் தொடர்ந்து கேட்டுட்டே வராங்க. அடுத்து 15வதுனா, அரசியலமைப்பின் முகவரை நமது இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாரு? ஆன்சர் ஆப்ஷன் சி, KM முன்ஷி சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான கூடுதல் தகவல், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம சொல்லக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸுமே KM முன்ஷி அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த ஒரு முக்கியமான உறுப்பினர். சரிங்களா, வரைவு குழுவில் KM முன்ஷி வந்து இடம்பெற்றிருப்பாரு. அடுத்த 2வது பாயிண்ட், தகுர்தாஸ் பார்கவா முகவரை என்ன சொல்லியிருப்பாருன்னா, அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் திறவுகோல் மற்றும் அரசியலமைப்போட விலை மதிப்பற்ற ஆவரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்தது, முகவரையின் முக்கியத்துவத்தை உணர்த்திய இந்த கூறுகள் TNPSC தேர்வுகள் அடிக்கடி தொடர்ந்து கேட்டே வரக்கூடிய இந்த 4 பாயிண்ட்ஸும். சரிங்களா, எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதிக்கோங்க. மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது குறித்து ஆராய 1948 ஜூன் மாசம் அமைக்கப்பட்ட முதல் குழு எது? மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட முதல் குழு. ஆன்சர் ஆப்ஷன் பி, SK தார் கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கூடுதல் தகவல் பாருங்க, சுதந்திரத்திற்கு பிறகு மொழிவாரி மாநில கோரிக்கைகள் வந்து வலுப்பெற்றுச்சு. அதுக்கப்புறம் இதனை ஆராயறதுக்காக இந்திய அரசாங்கம் SK தார் தலைமையில, அதாவது SK தார் தலைமையில முதலாவது மொழியியல் மாகாண ஆணையத்தை வந்து அமைச்சாங்க. இந்த குழு 1948 ஜூன் மாசம் அமைக்கப்பட்டு 1948 டிசம்பர்ல தன்னோட அறிக்கையை வந்து வழங்கினாங்க. மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்கிறத தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குழு பரிந்துரைச்சு. ரொம்ப முக்கியமான பரிந்துரை SK தார் குழுவோட பரிந்துரைன்னா, மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சாங்க. அதுக்கு மாறா நிர்வாக வசதிக்காக மட்டுமே மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துச்சு. சரிங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கை. அதுக்கப்புறம் இந்த SK தார் குழுவின் அறிக்கையை மறுபரிசீலனை செய்யறதுக்காக 1948 டிசம்பர்லயே JVP குழு அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
ஜேவிபி குழுவின் உறுப்பினர்களில் பின்வருவனற்றுள் யார் இடம்பெறவில்லை? சோ இந்த ஜேவிபி குழுவும் அடிக்கடி தேர்வுல வரக்கூடியவனா. சோ யார் இடம்பெறல? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபாசில் அலி. சோ ஜேவிபி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜே ஜவஹர்லால் நேரு, வி வல்லபாய் படேல், வி பட்டாபி சீதாராமையா. சோ இது 3 சேர்ந்ததுதான் ஜேவிபி குழு. சோ ஜேவிபி குழு அப்படிங்கிறது அதன் 3 முக்கிய உறுப்பினர்களின் பெயர்களில் முதல் எழுத்துக்களால் அழைக்கப்படுறது. முன்னாடி நாம் பார்த்துட்டோம். இதுல தார் குழுவின் பரிந்துரை ஆராயறதுக்காக 1940 டிசம்பர்ல இது அமைச்சாங்க. இந்த குழு 1949 ஏப்ரல் மாசம் தன்னோட இறுதி அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. அதாவது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மொழிவாரி மாநில கோரிக்கையை இந்த குழு தற்காலிகமா நிராகரிச்சது. சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஆனா ஃபாசில் அலி என்பவர் பிற்காலத்துல, சரிங்களா, ஃபாசில் அலி அப்படிங்கிறவர் பிற்காலத்துல, அதாவது 1953 பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்ட அந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவரா இருந்தது. ரொம்ப முக்கியமான குறிப்பிடத்தக்க பாண்டி. சரிங்களா? முன்னாடி கொஸ்டின் பார்த்திருப்பீங்க. அதாவது எஸ்கே தார் அப்படிங்கிறது நிர்வாக வசதிக்காக தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இதுல பாத்தீங்கன்னா ஜேவிபி குழுல இவங்க தற்காலிகமா அதை நிராகரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 18 பிரெஞ்சு புரட்சியின், அதாவது 1789 கொண்டு வந்த அந்த பிரெஞ்சு புரட்சி எந்த முக்கிய முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்த்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுல இந்த பிரெஞ்சு புரட்சி எப்ப கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தேர்வுல கேட்டிருக்காங்க. 1789 நடைபெற்ற அந்த பிரெஞ்சு புரட்சியின் உலக புகழ்பெற்ற முழக்கங்கள் தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்திய அரசியலமைப்போட முகவுரையின் தூண்களா இருக்கு. சோ அதுல அடுத்த பாயிண்ட், இந்திய முகவுரையில் இருக்கக்கூடிய அந்த நீதி, அதாவது சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி அப்படிங்கிற அந்த கருத்து 1917 ஆண்டு ரஷ்ய புரட்சியிலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? சோ இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட், இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்த உன்னத நோக்கங்களை உறுதி செய்ய முகவுரை பாடுபடுகிறது. முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் தத்துவத்தை சுருக்கமா சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவாசிய பாரதி திவாஸ் எந்த நாள்ல கொண்டாடப்படுது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 9ஆம் தேதி. ஏன் ஜனவரி 9ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம்? மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில இருந்து 1915 வருஷம் ஜனவரி 9ஆம் தேதி இந்தியா வந்தாரு. சோ அதனால அதை நினைவு கூறும் வகையில நம்ம வெளிநாடு இந்தியர் தினமா கொண்டாடுறோம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தினத்தை நினைவு கூறவே ஜனவரி 9ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில இது கொண்டாடப்படுது. இந்த தினம் 2003ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமா கொண்டாடப்பட்டு வருது. எந்த வருஷத்துல நம்ம கொண்டாடுறோம்? 2003 இருந்து. எல்எம் சிம்பி தலைமையிலான உயர்நிலை குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. சோ நோட் பண்ணிக்கோங்க, எந்த குழுவின் பரிந்துரையின் பேர்ல இது அறிவிச்சாங்க? எல்எம் சிங்வி குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில். ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது 20ஆவதுனா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சுதந்திர உரிமைகளை பத்தி சொல்லுது? சுதந்திர உரிமைகளை பத்தி சொல்லக்கூடிய பிரிவு ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 19 இருந்து 22 வரைக்கும். இதுல முக்கியமான கூடுதல் தகவல், அரசியலமைப்பின் பகுதி 3 இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள்ல சுதந்திர உரிமை மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதுல ஆர்டிகல் 19 இந்திய குடிமக்களுக்கு பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை உள்ளிட்ட மொத்தமா 6 அடிப்படை சுதந்திரங்களை வழங்க. அதாவது ஆர்டிகல் 19 சட்டப்பிரிவு 19 பாத்தீங்கன்னா எத்தனை சுதந்திர உரிமைகளை வழங்குது? மொத்தமா 6 சுதந்திர உரிமைகளை வழங்குது. அது ரொம்ப முக்கியமானது சட்டப்பிரிவு 21 வாழும் உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 21. இதுல தேசிய அவசர நிலை பிரகடனத்தின் போது, அதாவது ஆர்டிகல் 352 அறிவிக்கப்பட்டா மற்ற உரிமைகள் ரத்தானாலும் சில உரிமைகள் பாதுகாக்கப்படும். சோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா ஆர்டிகல் 20 மற்றும் 21 குடியரசுத் தலைவரால் கூட ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறது மிக முக்கியமான அம்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 21 அரசியலமைப்பின் முகவுரை என்பது அரசியலமைப்பின் மிக உன்னதமான பகுதி, அது அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னது யாரு? சோ இதுக்கு ஆன்சர் நான் முன்னாடியே சொல்லியிருப்போம். ஆன்சர் ஆப்ஷன் பி, தாக்கூர் தாஸ் பார்கவா. சோ இதுல கூடுதலான தகவல், பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மிக முக்கியமான உறுப்பினரா அங்கம் வகிச்சார். முன்னே பார்த்தோம். இதுல ரொம்ப முக்கியம், இவர் முகவுரைய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் அரசியலமைப்பின் மிக உன்னதமான பகுதி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. இவர் முன்னாள் தலைமை நீதிபதி முகமது இதயத்துல்லா என்ன சொல்லியிருப்பாரு? முகவுரை அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை போன்றது, அது நம்ம அரசியலமைப்பின் ஆன்மா என்றார். சரிங்களா? ரொம்ப முக்கியம், எழுதிக்கோங்க. நீதிபதி முகமது இதயத்துல்லா சொல்லியிருப்பாரு, முகவுரை அப்படிங்கிறது அமெரிக்காவோட சுதந்திர பிரகடனத்தை போன்றது, அது நமது அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து சர் எர்னஸ்ட் பர்கர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆங்கில அறிவியல் அறிஞரானவர் முகவுரைய அரசியலமைப்பின் திறவுகோல் வாசகம், கீ நோட் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. அடுத்து கே எம் முன்ஷி முகவுரைய நமது இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்.
22 கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா எந்த அட்டவணையில் சேர்த்தாங்க? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி 10வது அட்டவணையில. இதுல கூடுதலான தகவல் 1985வது வருஷம் ராஜீவ்காந்தி பிரதமரா இருந்த போது 52வது அமெண்ட்மெண்ட் மூலியம் இது கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான எழுதி வச்சுக்கோங்க. கட்சி தாவல் தடை சட்டம் யாருடைய ஆட்சி காலம்? ராஜீவ்காந்தி. இந்த திருத்தத்தின் மூலமே 10வது அட்டவணை அரசியலமைப்புல வந்து இணைச்சாங்க. இதுல நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் சுய நலனுக்காக கட்சி மாறுறதை தடுக்கிறதுக்காக தான் இதோட முக்கியமான நோக்கமே. இதன் மூலம் நாட்டில் நிலையான அரசாங்கம் அமையவும் அரசியல் ஸ்திரத்தன்மையை காக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாரா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய இறுதி அதிகாரம் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சபாநாயகருக்கே இருக்கு. அடுத்து 23 இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட அலுவல் மொழிகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 மொழி. இது ரொம்ப முக்கியமான கூடுதல் தகவல். 1950ல அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது மொத்தம் எத்தனை மொழிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 8வது அட்டவணையில 14 மொழிகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1967ல எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே. 1967ல 21வது அமெண்ட்மெண்ட் மூலியமா சிந்தி மொழி சேர்த்தாங்க. அடுத்து 1992ல 71வது அமெண்ட்மெண்ட் மூலியமா கொங்கணி, மணிப்புரி, நேபாளி மொழிகள் வந்து சேர்த்தாங்க. 2003 92வது அமெண்ட்மெண்ட் மூலியமா போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திரி அப்படிங்கிற மொழிகள் சேர்த்தாங்க. சோ இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்தியாவின் செம்மொழியா முதல்ல அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. எந்த வருஷம்? 2004ல. சரிங்களா? சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். அடுத்து 24 பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளை பத்தி சொல்லக்கூடிய அட்டவணை. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளை பத்தி சொல்லக்கூடிய அட்டவணை. ஆன்சர் ஆப்ஷன் பி 11வது அட்டவணை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1992ல கொண்டு வரப்பட்ட இந்த 73வது அமெண்ட்மெண்ட். 73வது அமெண்ட்மெண்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 92ல. அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலா 11வது அட்டவணையில வந்து சேர்த்தாங்க. சோ இது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரத்தை வழங்குது. இந்த அட்டவணையில பஞ்சாயத்துகள் நிர்வகிக்க வேண்டிய முக்கியமான சரிங்களா ஃபண்டமெண்டல் ஐட்டம் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை பாத்தீங்கன்னா 29 முக்கியமான பாடங்களை பத்தி விவரிச்சிருப்பாங்க. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா அரசியலமைப்பின் புதிய பகுதியா, சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அரசியலமைப்பின் புதிய பகுதியா 9 இணைக்கப்பட்டது. மேலும் சட்டப்பிரிவுகளை 243ல இருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் பத்தி விவரிக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரிப்பீட்டடா வந்து தேர்வுல கேட்கப்பட்டதுதான் இது எல்லாமே. அடுத்து நகராட்சிகளின், அதாவது மாநகராட்சி, நகராட்சி பணிகள் மற்றும் அதிகாரங்கள் எந்த அட்டவணையின் கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 12வது அட்டவணை. இதுல கூடுதல் தகவல் 1992ல 74வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலியமா 12வது அட்டவணை வந்து இணைச்சாங்க. இதுல நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்துவதும் ஜனநாயகத்தை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்வதும், அதாவது அடிமட்டத்திற்கு கொண்டு செல்லும் இதன் நோக்கமாகும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜனநாயகத்தை பலப்படுத்தணும். சரிங்களா? ஜனநாயகத்தை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்ததும் ஜனநாயகத்தை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்லும் இதன் முக்கியமான, அதாவது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது இந்த அட்டவணையில நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் நிர்வகிக்க வேண்டிய 18 முக்கிய பணிகளை வந்து பட்டியலிட்டு இருக்காங்க. இந்த திருத்தத்தின் வழியா அரசியலமைப்பின் புதிய பகுதியா 9A வந்து சேர்த்தது ரொம்ப முக்கியமான பங்கு. இதற்காக சட்டப்பிரிவு 243B இருந்து 243ZG வரைக்கும் அரசியலமைப்பில் புதுசா வந்து உருவாக்குனாங்க. சோ இதுவும் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு, அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் எந்த அட்டவணையில் இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி 7வது அட்டவணை. இது ஒரு ரொம்ப முக்கியமான கூடுதல் பாயிண்ட். 7வது அட்டவணையானது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அதிகாரங்களை 3ஆ பிரிக்குது. ஒன்னு மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இன்னொன்னு பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி. சோ இது ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்தின்படி 5 துறைகள் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க. சோ ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் எப்பவுமே அனைத்து தேர்வுகளிலுமே வரும். இதுல மாற்றப்பட்டதை என்னென்ன மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கல்வி, காடுகள், எடை மற்றும் அளவுகள், பறவைகள், வனவிலங்கு பாதுகாப்பு, இன்னொன்னு நீதிமன்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 துறையை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. இதுல பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய துறையில 2 அரசுகளுக்கும் முரண்பாடு ஏற்பட்டா யாருடைய சட்டம் வந்து இறுதியா வெல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டமே வந்து இறுதியானது. சோ இந்த 2 பாயிண்டும் ரிப்பீட்டடா தொடர்ந்து எப்பவுமே வரும். அடுத்ததுனா இந்திய குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரின் ஊதியங்கள் மற்றும் படிகள் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை இது. இந்திய குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரின் ஊதியங்கள் மற்றும் படிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை. ஆன்சர் ஆப்ஷன் பி 2வது அட்டவணை. இதுல கூடுதலான தகவல், 2வது அட்டவணையானது இந்தியாவின் முக்கிய அரசியலமைப்பு பதவிகளில் உள்ளோரின் சம்பளம் மற்றும் பதவிகளை பத்தி வருகிறது. சோ எழுதிக்கோங்க. இதுல குடியரசுத் தலைவர்,
ஆளுநர்கள், சபாநாயகர்கள் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்குவாங்க. 3வது அட்டவணை அப்படிங்கிறது பதவியேற்புக்கான பதவி பிரமாணங்கள் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணங்களை பத்தி சொல்லும். சரிங்களா? சோ எழுதிக்கோங்க 2வது அட்டவணைக்கும் 3வது அட்டவணைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. அதுல 1வது அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள் அவற்றின் எல்லைகளை சொல்லுது. சரிங்களா? இதுல முதல் அட்டவணை. 4வது அட்டவணை என்ன சொல்லுது? மாநிலங்களவைக்கு ஒதுக்கக்கூடிய அந்த இடங்களின் எண்ணிக்கையை பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ இதுல மொத்தமா நாம 4 அட்டவணை பார்த்திருக்கோம். 4 அட்டவணையுமே ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடா தொடர்ந்து தேர்வுல கேட்கப்படுற, தொடர்ந்து எப்பவுமே வரக்கூடிய வினா. அடுத்து, அரசியலமைப்பின் முகவுரை என்பது வழிகாட்டும் ஒளி விளக்கு. சோ ஒரு கீ நோட் டு த கான்ஸ்டிடியூஷன் என்று புகழ்ந்த வெளிநாட்டு அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சர் எர்னஸ்ட் பார்க்கர். அதாவது சர் எர்னஸ்ட் பார்க்கர் அப்படிங்கிறவர் புகழ்பெற்ற ஒரு இங்கிலாந்து அரசியல் அறிஞர். இந்திய முகவுரையின் சிறப்பை கண்டு வியந்த இவர் அதனை தன்னோட புத்தகத்தின் தொடக்கமா, அதாவது முகப்பு பக்கத்துல எழுதியிருப்பாரு. ஐவர் ஜென்னிங்ஸ் இதை புகழ்ந்திருப்பாரு. இந்திய அரசியலமைப்பை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருப்பாரு. ரிப்பீட்டட் குரூப் 1 கொஸ்டின். அடுத்து ஏவி டைஸும் புகழ்ந்திருப்பாரு. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை உலகிற்கு முதல் முறையா விளக்குனது இவர் தான். சரிங்களா? இதெல்லாம் குரூப் 4, குரூப் 2 அத்தனை தேர்வுகளிலுமே கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இவர்களின் கூற்றுக்கள் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல பொருத்தி காட்டும்படி தொடர்ந்து பொறுத்துக்கல எப்பவுமே வரும். அதனால தனித்தனியாவும் கேட்டுட்டே வராங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸுமே ஒரு முழு கான்ஸ்டிடியூஷனா உங்களுக்கு ரிவிஷன் பண்ற ஃபீல் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான வினாக்கள் அத்தனையும். அடுத்து 29வது வினா. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் தன்னோட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை எந்த ஆண்டு வழங்கியது? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அடிக்கடி எதிர்பார்க்கக்கூடிய வினா. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1973 வழங்கியிருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1973 ஏப்ரல் 24 அன்னைக்கு வழங்கப்பட்ட அந்த கேசவானந்தி பாரதி தீர்ப்புல இந்திய நீதித்துறை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினாங்க. அதுல முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதியே என்று இந்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமா உறுதி செஞ்சாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அனைத்து தேர்வுகளிலுமே இடம்பெற்றது. இந்த தீர்ப்பின் மூலமே அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உருவாக்குனாங்க. சோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த அதாவது கேசவானந்த பாரதி விசஸ் கேரளா அந்த வழக்குல அரசியலமைப்பை நாடாளுமன்றம் திருத்தலாம், ஆனா அதன் அடிப்படை தன்மையை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதா இதோட முக்கியமான சாராம்சமே. இந்த வழக்கை விசாரிக்கவே இந்திய வரலாற்றிலேயே அதிகபட்சமா 13 நீதிபதிகள் கொண்ட சாசன அமர்வு அமைக்கப்பட்டது. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கிடைக்காதுங்க. இது எல்லாமே நம்ம லட்சுமிகாந்த்ல இருந்து எடுத்திருக்கோம். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து, முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கியது. முகவுரை அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்த வழக்கு பெருபாரி யூனியன் வழக்கு 1960 நடந்திருக்கும். சோ அதுல கீழே இருக்கக்கூடிய வழக்குல எப்ப நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் பாருங்க. கோலக்நாத் வழக்கு 1967, எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு 1995, மேனகா காந்தி வழக்கு 1978. சோ முன்ன பார்த்த கொஸ்டின் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி கேசவானந்த பாரதி 1973. சோ பெருபாரி யூனியன் வழக்குல இது அரசியலமைப்பு ஒரு பகுதி அல்ல அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க 60. சோ அதுக்கப்புறம் தான் கேசவானந்த பாரதி வழக்கு நடந்திருக்கும். இதை பாருங்க, கூடுதல் தகவல். 1960ஆம் ஆண்டு பெருபாரி யூனியன் வழக்குல முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தவறா கருதி இருக்கும். இதுல முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பை தெரிந்து கொள்வதற்கான ஒரு திறவுகோல் மட்டுமே அப்படின்னு சொல்லி அப்ப கூறினாங்க. சோ அதுக்கப்புறம் முன்ன பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் 1973 கேசவானந்த பாரதி வழக்குல தன்னோட முந்தைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் திருத்திச்சு. சோ அதுக்கப்புறம் எல்ஐசி 1995, அதாவது இந்த கொஸ்டின் எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கிலையும் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியே அப்படின்னு சொல்லி மீண்டும் தீர்ப்பை நிலைநாட்டினாங்க. இருந்தாலும் முகவுரையானது நீதிமன்றத்தால கட்டாயமா நடைமுறைப்படுத்தக்கூடியது அல்ல அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இது எல்லா பாயிண்டும் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா என்ற கருத்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிட்டன், இங்கிலாந்து நாட்டில இருந்து பெற்றோம். இதுல முக்கியமான கூடுதல் தகவல், நாடாளுமன்ற முறை அரசாங்கம், ஒற்றை குடியுரிமை, சட்டத்தை ஏற்றக்கூடிய அந்த நெறிமுறைகள் ஆகியவையும் பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து தான் நம்ம பெற்றோம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற முறை அரசாங்கம், ஒற்றை குடியுரிமை, சட்டத்தை ஏற்றக்கூடிய நெறிமுறைகள். அடுத்த பாயிண்ட், அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், முகவுரை, நீதித்துறைக்கான சுதந்திரம் மற்றும் குடியரசுத் தலைவர் மீதான இம்பீச்மெண்ட் தோஷாபாரணைகளும் ஓகேவா, அதையும் நம்ம வாங்கியிருப்போம். அடுத்து 3வது பாயிண்ட், அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளும் நம்ம பெறப்பட்டது. ஸோ 4மே ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதி புனராய்வு அப்படிங்கிற கருத்துக்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமை, நீதி புனராய்வுனா ஆன்சர் ஆப்ஷன்
பி அமெரிக்கா. இதுல ரொம்ப முக்கியமான கூடுதல் தகவல், அமெரிக்க அரசியலமைப்புல உரிமைகள் மசோதா, அதாவது பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற பகுதியே இந்திய அடிப்படை உரிமைகளின் அடிப்படை, அதாவது பகுதி 3ஓட அடிப்படை. எழுதிக்கோங்க, அமெரிக்க அரசியலமைப்போட உரிமைகள் மசோதா அப்படிங்கிற பகுதி தான் இந்திய அடிப்படை உரிமைகளுக்கு அடிப்படை, பார்ட் 3க்கு. அடுத்தது நீதி புனராய்வு அப்படிங்கிறது நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பிற்கு உட்பட்டதா என ஆராயக்கூடிய உச்ச நீதிமன்றத்தோட ஒரு பிரத்யேகமான அதிகாரம். அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் பதவி, உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை ஆகியவையும் அமெரிக்காவில் இருந்தா நம்ம வாங்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். துணை குடியரசுத் தலைவர் பதவி பிளஸ் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் பதவியிலிருந்து நீக்கலாம். அதுக்கான நடைமுறையும் நம்ம அமெரிக்காவில் இருந்தா வாங்கிருக்கோம். அடுத்து 33வது கூட்டுப்பட்டியல் மற்றும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம் ஆகிய அம்சங்கள் எந்த நாட்டில இருந்து வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலிய அரசியலமைப்பிலிருந்து பொதுப்பட்டியல், ஆனா நோட் பண்ணிக்கோங்க, மத்திய பட்டியல், மானிய பட்டியல், பொதுப்பட்டியல்ல. சோ இதுல பொதுப்பட்டியல் மட்டும். பொதுப்பட்டியல், வர்த்தகம் மற்றும் வியாபார சுதந்திரம், நாடாளுமன்ற கூட்டம். சோ அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 108 ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே. அதுக்கப்புறம் ஜெர்மனில இருந்து வெய்மர் அரசியல், அதாவது ஜெர்மனியோட வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் ரத்தாகுதல், அதாவது அதை பத்தி பறிக்கிறத பத்தி இதுக்கான அம்சம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், குரூப் 1ல கேட்டிருக்காங்க. அடுத்து தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பிலிருந்து ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பிலிருந்து அரசியலமைப்பை திருத்தக்கூடிய சட்ட திருத்த முறை அமெண்ட்மெண்ட், ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட்டை பத்தி சொல்லும். அந்த அமெண்ட்மெண்ட் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறையும் நம்ம தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பில இருந்து தான் பெற்றோம். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்குவாங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 21 கூறப்பட்டுள்ள சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை, சரிங்களா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிற எந்த நாட்டின் கொடை எங்கிறது நம்ம வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான்ல இருந்து. இதுக்கான கூடுதல் தகவல் பாருங்க, சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படிங்கிறது ஜப்பானிய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டு ஆர்டிகல் 21ல ஆட் பண்ணோம். ஆனா 1978ஆம் ஆண்டின் புகழ்பெற்ற மேனகா காந்தி வழக்குல உச்சநீதிமன்றம் அமெரிக்க உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் சட்டத்தின் முறையான செயல்முறை என்பதையும் இதனுள்ள அடக்க செஞ்சுச்சு. சரிங்களா? அமெரிக்கா பிளஸ் நம்ம ஜப்பான்கிட்ட வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் 1978 மேனகா காந்தி வழக்கு நடந்துச்சு. ஸோ அதுல சுப்ரீம் கோர்ட் அமெரிக்காவின் அந்த சட்டத்தின் முறையான செயல்முறையும் இதுல ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் நாட்டில இருந்து முகவுரையில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் குடியரசு ஆகிய தத்துவங்கள் பெறப்பட்டது. ஸோ இது ரிப்பீட்டடா எப்பவுமே தேர்வில் வரக்கூடியவனா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது கூட்டாட்சி வடிவத்தை கொண்டிருந்தாலும் அது ஆன்மாவில் ஒற்றையாட்சி தன்மை கொண்டது என்று கூறியவர் யார்? சோ எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இல்ல. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி அமைப்பா இருந்தாலும் அது ஆன்மாவில ஒற்றையாட்சி தன்மை தான் அப்படின்னு சொன்னது யாரு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேராசிரியர் கே.சி. வியர். இதற்கான கூடுதல் தகவல், பேராசிரியர் கே.சி. வியரே இந்திய அரசியலமைப்பை என்றும் அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. சரிங்களா? ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின் தொடர்ந்து வரக்கூடியவனா. அடுத்து மோரிஸ் ஜோன்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு? இந்திய கூட்டாட்சிய ஒரு பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. அடுத்து கிரான்வில் ஆஸ்டின் இந்திய கூட்டாட்சிய கூட்டுறவு கூட்டாட்சி, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. இந்த 3 பாயிண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம இதுல உங்களுக்கு பல பாயிண்ட்ஸ் கிடைக்காது. இது எல்லாமே நம்ம லட்சுமி புத்தகம் எடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து சுதந்திர இந்தியாவில் புதிய மாநிலங்களை உருவாக்கும் அல்லது எல்லைகளை மாற்றி அமைக்கக்கூடிய பிரத்யேக அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 1 சட்டப்பிரிவு 3 படி ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கவும் நிலப்பரப்பை கூட்டவோ அல்லது குறைக்கவோ யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு. அடுத்த பாயிண்ட், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் முன்னாடியே குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி நம்ம வாங்கணும். அடுத்த பாயிண்ட், இத்தகைய எல்லை மாற்றங்கள் சாதாரண பெரும்பான்மை மூலமே நிறைவேற்றப்படும். நோட் பண்ணிக்கோங்க, சாதாரண பெரும்பான்மை தான், சிறப்பு பெரும்பான்மை கிடையாது. இதற்கு ஆர்டிகல் 368 கீழே சிறப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை என ஆர்டிகல் 4 சொல்லுது. சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 4 சொல்லுது. அடுத்தது, இந்திய ஒன்றியத்தில் இருந்து 1975ஆம் ஆண்டு 22வது மாநிலமாக இணைக்கப்பட்ட பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்கிம். கூடுதல் தகவல் பாருங்க, சிக்கிம் மாநிலம் ஃபர்ஸ்ட் 1974ல 35வது சட்ட திருத்தத்தின் மூலியமா இந்தியாவின் ஒரு இணைந்த மாநிலமா மாறுச்சு. சரிங்களா? சோ ஒரு அசோசியேட் ஸ்டேட்டா மாற்றப்பட்டது. சோ அதுக்கப்புறம் 1975வது வருஷம் 36வது, அதாவது இது 35வது சட்ட திருத்தம், 36வது சட்ட திருத்தம் படி சிக்கிம் முழுமையான ஒரு 22வது மாநிலமா இந்திய ஒன்றியத்துல இணைஞ்சது. சரிங்களா?
இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் அது வரைக்கும் என்னவா இருந்துச்சு சிக்கிம் மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோக்யால் அப்படிங்கிற ஒரு வம்ச மன்னர்களின் முடியாட்சியின் கீழே சிக்கிம் ஒரு தன்னாட்சி பகுதியா இருந்து வந்துச்சு. சரிங்களா? ஸோ எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது 38. இந்திய ஒன்றியமும் அதன் எல்லைகளும் பத்தி விவரிக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எவை? இந்திய ஒன்றியம் அதன் எல்லைகளும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 1ல இருந்து 4 வரைக்கும். இதுல அரசியலமைப்பு பகுதி 1 இந்தியாவோட எல்லைகள், புதிய மாநிலங்களை உருவாக்கும் மற்றும் பெயர்கள் மாற்றத்தை பத்தி சொல்லும். அதுல ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுக்கிறது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது அடுத்த வரக்கூடிய பாயிண்ட்லாம் குரூப் 1ல ரிப்பீட்டடா எப்பவுமே கேட்டுட்டு வர பாயிண்ட். இந்திய அரசியலமைப்புல கூட்டாட்சி அதாவது ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தல. ஸோ எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பதிலா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்திட்டு வரோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து, இந்தியாவில் இரட்டை குடியுரிமைக்கு சாத்தியமில்லை, ஏனெனில் இந்திய அரசியலமைப்பு வழங்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான். ஸோ முன்னாடியே பார்த்திருப்போம். இதுல அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல கூட்டாட்சி முறை இருக்கிறதுனால அங்க மக்கள் மத்திய அரசுக்கு ஒன்னும் பிளஸ் மாநில அரசுக்கு ஒன்னும் மொத்தமா இரட்டை குடியுரிமை பயன்படுத்துறாங்க. ஆனாலும் இந்தியாவில கூட்டாட்சி தத்துவம் இருந்தாலும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கறதுக்காக நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை மட்டுமே வழங்கப்பட்டு வருது. ஸோ அதுல ரொம்ப முக்கியமா காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த சிறப்பு அந்தஸ்து, அதாவது ஆர்டிகல் 370 ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். அந்த ஆர்டிகல் அந்த சிறப்பு அந்தஸ்து பாத்தீங்கன்னா 2019ல நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவெங்கும் டோட்டலா முழுமையான ஒற்றை குடியுரிமை தான் இப்ப வரைக்கும் அமல்ல இருக்கு. அடுத்து, இந்திய குடியுரிமை பெற்ற ஒருவர் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் அவரது குடியுரிமை தானாவே ரத்தாயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருஷம். கூடுதல் தகவல் பாருங்க. குடியுரிமை சட்டம் 1955 படி இந்திய அரசுக்கு தெரிவிக்காம தொடர்ந்து 7 வருஷம் வெளிநாட்டுல வாழக்கூடிய ஒருவரின் குடியுரிமை இழப்பு டிப்ரிவேஷன் முறையில ரத்து செய்யப்படலாம். அடுத்தது, மோசடி செஞ்சு குடியுரிமை பெற்றால் அல்லது இந்திய அரசியலமைப்பிற்கு விசுவாசமின்றி நடந்தா இந்த காரணத்திலும் குடியுரிமை பறிக்கப்படும். அடுத்த, போர்க்காலத்துல எதிரி நாட்டோட சட்ட விரோதமா வணிகம் செஞ்சா அல்லது தொடர்பு வச்சிருக்கவங்களுக்கு முடியும் குடியுரிமை ரத்து செய்யப்படும். நெக்ஸ்ட் 41. இந்திய அரசியலமைப்பின் 19வது சட்டப்பிரிவுல தற்போது எத்தனை சுதந்திரங்கள் உத்தரவாதம் செய்யப்படுது? இப்ப எத்தனை இருக்கு? இதுக்கான ஆன்சரை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். 6 இருக்குன்னு சொல்லி. இப்ப ஆரம்பத்துல எத்தனை இருந்துச்சு? ஆர்டிகல் 19 ஆரம்பத்துல 7 சுதந்திரங்கள் இருந்துச்சு. அதுல 1978ல 44வது சட்டத்திட்டத்தின் மூலமா சொத்துரிமையை நம்ம சாதாரண சட்ட உரிமையா ஆர்டிகல் 19(1)(f) ஸோ அப்ப இருந்தது, அந்த சொத்துரிமை இருந்தது. ஸோ அதை சாதாரண சட்ட உரிமையா நம்ம வச்சிருக்கோம். அதுல 1978 44வது அமெண்ட்மெண்ட் மூலியமா அதை நீக்கிட்டோம். தற்போது பாத்தீங்கன்னா மொத்தமா 6 தான் இருக்கு. 1 பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடக்கூடிய உரிமை, சங்கங்கள் அமைக்கக்கூடிய உரிமை, இந்தியாவில் எங்கும் நடமாடும் உரிமை, குடியேறக்கூடிய உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இந்திய சுதந்திரங்கள் முழுமையானவை அல்ல. நோட் பண்ணிக்கோங்க, இந்திய சுதந்திரங்கள் முழுமையானவை அல்ல. நாட்டின் பாதுகாப்பு, பொது ஒழுங்கு ஆகியவற்றை கருதி அரசு இவற்றின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். சோ எழுதி வச்சுக்கோங்க, இந்திய சுதந்திரங்கள் முழுமையானவை அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் அது தப்பு தான், முழுமையானது கிடையாது. அடுத்தது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்னும் எதிர்மறை கருத்து எந்த நாட்டின் சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிட்டன்ல இருந்து வாங்கணும். இது ரொம்ப முக்கியமான தகவல். சட்டப்பிரிவு 14ல 2 கூறு இருக்கும். சோ அதுல ஒண்ணு பிரிட்டனோட சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அமெரிக்காவின் சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பு. சரிங்களா? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நீங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அமெரிக்காவோட சட்டத்தின் முன் சமமான பாதுகாப்புங்கிறது இப்பதான் பார்த்திருப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஒருவருக்கு சலுகைகள் மறுக்கப்படுவதை குறிக்கக்கூடிய இங்கிலாந்தின் எதிர்மறை கருத்து. ஆனா சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு ஒத்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய சமமான சட்ட பாதுகாப்பு அளிக்கும் அமெரிக்காவின் நேர்மறையான ஒரு கருத்து. எழுதி வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி. அடுத்து, அரசு வேலை வாய்ப்புகள்ல அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? அரசு வேலை வாய்ப்புகள்ல அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, ஆர்டிகல் 16. இது ரொம்ப முக்கியமான கூடுதல் தகவல். சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகள்ல சமத்துவத்தை உறுதி செய்வதோடு ஜாதி, மதம், இனம், பாலினம் அல்லது பிறப்பிடத்தை அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யுது. அடுத்து, பின்தங்கிய பிரிவினருக்கு, அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களை வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு இந்த சட்டப்பிரிவே அடிப்படையா அமைஞ்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, எஸ்சி, எஸ்டி அந்த ஷெட்யூல் காஸ்டுக்கு வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு இந்த சட்டப்பிரிவு தான் அடிப்படை. அடுத்து, சட்டப்பிரிவு 15 அப்படிங்கிறது மதம், ஜாதி, பாலினம் காரணமா பொது இடங்கள், அதாவது குளங்கள், கடைகள் பயன்படுத்துவதில் பாகுபாடு காட்டுறதை தடை செய்யுது. நெக்ஸ்ட், ராணுவங்கள் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை ஒழிக்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? அதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி,
18வது ஆர்டிகல் கூடுதலான தகவல் பாருங்க. ஆர்டிகல் 18 குடிமக்களுக்கிடையே செயற்கையான சமூக பாடுபாடுகளை உருவாக்கக்கூடிய மகாராஜா, ராவ் பகதூர் போன்ற அரச பட்டங்களை வந்து தடை செய்யுது. சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த பட்டங்களை ஒழிக்கிறத பத்தி. அதுல பாரத ரத்னா, பத்ம விபூஷன் போன்ற தேசிய விருதுகளை பெறுபவர்கள் அவற்றை தங்களது பெயருக்கு முன்னொட்டாகவோ அல்லது பின்னொட்டாகவோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதுல இந்திய குடிமகன் எவரும் வெளிநாட்டு அரசாங்கத்திடமிருந்து குடியரசுத் தலைவரின் அனுமதியின்றி எந்த பட்டத்தையும் பெறக்கூடாது. சரிங்களா? எழுதிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. அடுத்து 45 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள் மற்றும் அபாயகரமான வேலைகள்ல ஈடுபடுத்துறத தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 24வது அமெண்ட்மெண்ட். கூடுதலான தகவல் பாருங்க. சட்டப்பிரிவு 24 அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு எதிராக சுரண்டல்களை தடுக்கும் மிக முக்கிய சுரண்டலுக்கு எதிரான ஒரு அடிப்படை உரிமை. சட்டப்பிரிவு 23ங்கிறது மனிதர்களை அடிமையா வர்த்தகம் செய்தல், பிச்சை எடுக்க வைக்கிறது, கட்டாயமா வேலை வாங்குறது, இதை பத்தி சொல்லக்கூடிய இந்த 23, 24 வந்து ரிப்பீட்டடா எப்பவுமே தொடர்ந்து தெருவில் வரும். அதுல இந்த சட்டப்பிரிவுகளை வலுப்படுத்த எழுதி வச்சுக்கோங்க. 1986ல குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் கொண்டு வந்தது 1986ல. நெக்ஸ்ட், எந்த ஒரு குடிமகனும் தன் விருப்பப்படி எந்த ஒரு மதத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கக்கூடிய ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 25. இதுல கூடுதலான தகவல் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 25 படி, அதாவது தங்களோட மனசாட்சியின் படி சுதந்திரமா செயல்படுறதுக்கும் மதத்தை வெளிப்படுத்துறதுக்கும் மற்றும் பிரச்சாரம் செய்யவும் தடையற்ற உரிமை வழங்குது. அது ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். சீக்கியர்கள் பாத்தீங்கன்னா தங்களோட மத சடங்கின் அடிப்படையில கிர்பான் அப்படிங்கிற ஒரு சிறிய வாளியை தங்களோட எடுத்து செல்ல எந்த ஆர்டிகலின் படி உரிமை வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 25 படிதான். இதன் அடிப்படையிலேயே தங்களுடைய அந்த வாளை வந்து எடுத்து செல்றதுக்கான அனுமதிக்கப்படுறாங்க. அடுத்து, இந்த சுதந்திரம் பொது அமைதி, ஒழுக்கம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு உட்பட்டதாகும். அடுத்து, எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் வளர்ப்பதற்காக மக்கள் மீது வரிகள் விதிப்பதை தடை செய்யும் ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்? ஆன்சர் ஆப்ஷன் பி 27. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி 27. இதுல கூடுதலான தகவல் பாருங்க. ஆர்டிகல் 27 மதச்சார்பற்ற இந்திய அரசின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இதுல இதன்படி அரசு எந்த ஒரு மத வரி அல்லது வற்புறுத்தல் வரியும் வந்து விதிக்க முடியாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இதுல அரசு திரட்டும் பொது வரி பணத்தை ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் வளர்ச்சிக்காகவோ அல்லது பராமரிப்பிற்காகவோ செலவிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். எனினும் மத நிறுவனங்களுக்கு செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக கட்டணம் வசூலிக்க சட்டத்துல இடம் இருக்கு. அதாவது எந்த ஆர்டிகலின் படி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 27 அடிப்படையில தான் இது நல்லா நடக்குது. அடுத்து 48 சிறுபான்மையினர் தங்களின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 29 சிறுபான்மையினர். இதுல ரொம்ப முக்கியமா ஆர்டிகல் 29 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவின் எந்த பகுதியில் வாழும் குடிமக்கள் தங்களின் தனித்துவமான மொழி மற்றும் பண்பாட்டை பாதுகாக்க உரிமை வழங்குது. அதே மாதிரி ஆர்டிகல் 30 என்ன வழங்குதுன்னா மத மற்றும் மொழி சிறுபான்மையினர் தங்களோட விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கவும் பிரத்யேகமா வந்து உரிமை வழங்குது. ஆர்டிகல் 29க்கும் 30 தான் டிஃபரெண்ட். இந்த 2 சட்டப்பிரிவுகளும் பண்பாடு மற்றும் கல்வி கடமைகள் சார்ந்த உரிமைகள் என்று சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டோட்டலா இந்தியன் பாலிட்டியில எல்லா பாயிண்டையும் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனா கவர் பண்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மறக்காம ரொம்ப சின்சியரா வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது 49 இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரித்தான வெளிநாட்டவருக்கு வழங்கப்படாத அடிப்படை உரிமை என்ன உரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன் இது வந்து இந்தியர்களுக்கு மட்டும் வெளிநாட்டு கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட சட்டப்பிரிவுகள் 15, 16, 19, 29 மற்றும் 30. இந்த 5 அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதுல சட்டப்பிரிவு 14, 20, 21, 21A, 22, 23, 24, 25, 26, 27 மற்றும் 28. இந்த உரிமைகள் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள். அப்ப வெளிநாட்டவர்கள் யார் அப்படிங்கிறதுனா பகை நாட்டு அந்நியர் தவிர இவங்க எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது. இது ரொம்ப முக்கியமா குடிமக்களுக்கும் அந்நியர்களுக்கும் உள்ள இந்த வேறுபாட்டை தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் டிவிசி குரூப் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிக்கடி கேட்கப்படுற வினா. சரிங்களா? இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படும் முறையை எந்த நெருக்கடி நிலை வழங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 352. சரிங்களா? தேசிய அவசர நிலை அடிப்படையில. இது ரொம்ப முக்கியமா ஆர்டிகல் 352 கீழே தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தும் போது சட்டப்பிரிவு 19 கீழ் உள்ள சுதந்திரங்கள் தானாகவே முனைக்கப்படும்.
அதுல ரொம்ப முக்கியமா ஆர்டிகல் 358 அடிப்படையிலும் இருக்கு. இதுல குடியரசுத் தலைவரின் சிறப்பு உத்தரவின் மூலமா பிற அடிப்படை உரிமைகளை நீதிமன்றம் சென்று நிலைநாட்டுவது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 359 சொல்லும். இருந்தாலும் 44வது திருத்தத்திற்கு பின்னாடி குற்றங்களுக்கான அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, அதாவது ஆர்டிகல் 20 மற்றும் வாழ்வுரிமை ஆர்டிகல் 21 ஆகியவற்றை எந்த சூழ்நிலையிலும் வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் சரிங்களா. ஆர்டிகல் 20, 21 எந்த சூழ்நிலையும் ரத்து செய்ய முடியாது. அது சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 40, அதாவது அமெண்ட்மெண்ட் 44வது திருத்தத்துக்கு பின்னாடி. நெக்ஸ்ட் 51 மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஆன்சர் ஆப்ஷன் சி 1956. 1956 இயற்றப்பட்ட இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் இந்திய வரலாற்றுல மாநில எல்லைகளை பெருமளவுல வந்து மாத்தி அமைச்சிச்சு. இதுக்காக 7வது சட்ட திருத்தம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1956 கொண்டு வரப்பட்டு அது வரைக்கும் எந்தெந்த மாநிலங்கள் என்ன பெயர் அழைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ABCD அப்படின்னு சொல்லி 4 வகையான மாநில பிரிவுகள் அப்ப எழுந்தாங்க. சோ அது எந்த மூலியமா ஒழிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956 7வது அமெண்ட்மெண்ட் மூலியமா. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இதன் விளைவா 1956 நவம்பர் 1 முதல் சென்னை மாகாணத்தின் மலபார் பகுதி கேரளாவோடவும் கனடா பகுதிகள் மைசூரோட இணைக்கப்பட்டது. சரிங்களா, சோ எழுதிக்கோங்க. இதெல்லாம் லட்சுமிகாந்த்ல ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கும். சரிங்களா, இதன் விளைவா 1956 நவம்பர் 1 முதல் சென்னை மாகாணத்தோட மலபார் பகுதி கேரளாவோடவும் கனடா பகுதி மைசூரோடவும் இணைச்சாங்க. அடுத்தது மத நிறுவனங்களில் வழங்கப்படும் சமய போதனைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் சுதந்திரம் பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிகல் 28. இது கூடுதலான தகவல் பாருங்க. ஆர்டிகல் 28 முழுமையா அரசு நிதியிலிருந்து நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல எந்த விதமான ஒரு மத போதனைகளும் வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்குது. அரசு அங்கீகாரம் பெற்ற அல்லது அரசு நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களை அவர்களோட சம்மதம் இல்லாம, சரிங்களா, அவர்களோட சம்மதம் இன்றி மத வழிபாடுகளில் பங்கேற்க கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அடுத்து மத நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படும் அறக்கட்டளை பள்ளிகளுக்கு இதில் சில விதிவிலக்கு. சரிங்களா, ஆர்டிகல் 28. ஒரே நபர் ஒரு குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தண்டிக்கப்படக்கூடாது என்று கூறும் ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 20. கூடுதலான தகவல் பாருங்க. சட்டப்பிரிவு 20 அப்படிங்கிறது குற்றங்களுக்கான குற்றச்சாட்டின் மீதான பாதுகாப்பு வழங்கக்கூடியது. இதுல முன் தேதியிட்ட சட்டமின்மை மற்றும் இரட்டை தண்டனை ஒழிப்பு ஆகிய கோட்பாடுகள் வந்து இருக்கு. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம், எழுதிக்கோங்க. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் தனக்கு எதிராக தானே சாட்சி சொல்ல கட்டாயப்படுத்தக்கூடாது. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது இதன் கீழே வந்து வருது. அடுத்து இந்த சட்டப்பிரிவு அவசர நிலை காலத்திலும் ரத்து செய்ய முடியாத ஒரு மிக உன்னதமான ஒரு பாதுகாப்பு அரண். சரிங்களா, இதுதான் நம்ம முன்னாடி கொஸ்டின்லயே பார்த்திருப்போம். அடுத்தது கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்துக்குள்ள அருகில் இருக்கக்கூடிய நடுவர் முன் ஆஜர்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்? ஆன்சர் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 22. ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். சட்டப்பிரிவு 22ங்கிறது சில வழக்குகள்ல கைது செய்யப்படுவதற்கும் காவல்ல வைக்கிறதுக்கும் எதிரான பாதுகாப்பை வழங்குது. கைது செய்யப்பட்ட நபர் தனக்கு விருப்பமான வழக்கறிஞரை அணுகி ஆலோசனை பெறவும் வாதாடவும் முழு உரிமை படைத்தவர் அப்படின்னு சொல்லுது. எனினும் இந்த 24 மணி நேர கணக்குல பயண காலத்திற்கான நேரம், பயண காலத்திற்கான அந்த விலக்கப்படக்கூடிய நேரம், மேலும் தடுப்பு காவல் சட்டங்களின் கீழ் கைது செய்யப்படுவதற்கு இந்த சலுகை வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, இந்த 24 மணி நேர கணக்குல பயண காலத்திற்கான நேரமும், சரிங்களா, பயண காலத்துக்கான நேரம் விலக்கப்படும். மேலும் அதாவது அந்த பயண காலத்துக்கான நேரம் வந்து விலக்கப்படும். தடுப்பு காவல் சட்டங்களின் கீழே கைது செய்யப்படுவதற்கு இந்த சலுகை பொருந்தாது. சரிங்களா, அதாவது பிரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த சட்டங்களின் கீழே கைது செய்யப்படுறவங்களுக்கு இந்த சலுகை வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இந்திய நாடாளுமன்றம் குடியுரிமை திருத்த சட்டம் எந்த ஆண்டை நிறைவேற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 2019. சோ இதுல என்ன திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2019 டிசம்பர் காலத்துல நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் பாகிஸ்தான், வங்காளம், ஆப்கானிஸ்தான், அதாவது பாகிஸ்தான், வங்காளம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து வந்த சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்யுது. சோ எழுதியவங்க ரொம்ப முக்கியம் 2019. அதுக்கப்புறம் இந்த சட்டத்தின்படி இந்து, சீக்கியர், பௌத்தர், சமணர், பார்சி, கிறிஸ்துவ மதங்களை சேர்ந்த அகதிகளுக்கு குடியுரிமை பெற தகுதி ஆண்டுகள் 11 5 வந்து குறைச்சாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்த சட்டம் நாடு முழுவதும் பல்வேறு விவாதங்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு சமகால நிகழ்வு. அது இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மாநிலங்களவை இடஒதுக்கீடு பத்தி சொல்லுது? இந்திய அரசியலமைப்போட எந்த அட்டவணை மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு? ஆன்சர் ஆப்ஷன் பி 4வது அட்டவணை.
4வது அட்டவணை அப்படிங்கிறது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்கள் தொகையின் அடிப்படையில் மாநிலங்களவை இடங்களை வந்து ஒதுக்கீடு செய்யும். இதன்படி இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு அதிகபட்சமா 31 மாநிலங்களவை இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சோ எழுதியவங்க ரொம்ப முக்கியம். 31 இடம். தமிழ்நாட்டுக்கு மொத்தம் எத்தனை இடம் பாத்தீங்கன்னா 18 மாநிலங்களவை இடங்கள் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம், சரிங்களா, மிசோரம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களின் பழங்குடியினர் பகுதி நிர்வாகம் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6வது அட்டவணை. ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுல 6வது அட்டவணையானது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களின் தன்னாட்சி மாவட்ட கவுன்சிலர்களின் நிர்வாகத்தை பத்தி விளக்கும். அதுல 5வது அட்டவணை என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 மாநிலங்களை தவிர, அதாவது அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த 4 மாநிலங்களை தவிர பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகளோட நிர்வாகத்தை கண்காணிக்குது. இந்த 2 அட்டவணைகளும் பழங்குடியின மக்களின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் நில உரிமைகளை பாதுகாக்கிறதே நோக்கமா கொண்டது. அதாவது 6வது அட்டவணைக்கும் 5வது அட்டவணைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்குவாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் முகவரைய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி அழைச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, எர்னஸ்ட் பர்கர். அதாவது எர்னஸ்ட் பர்கர் முகவரியின் சுருக்கமான மற்றும் ஆழமான தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு அதை திறவுகோல் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சாரு. ரொம்ப முக்கியமா சட்டப்பிரிவு 32 ஆர்டிகல் 32 டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பின் முகவுரையை விட அரசியலமைப்பின் மிக முக்கியமான பகுதியா வந்து இதை கருதி இருப்பாரு. சரிங்களா, எழுதிக்கோங்க. முகவுரையானது அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளின் பொருளை தெளிவாக புரிந்து கொள்ள நீதித்துறைக்கு ஒரு வழிகாட்டியா வந்து இப்ப வரைக்கும் இருக்கு. ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்து மெட்ராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு என எப்போது பெயர் மாற்றப்பட்டது? ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், அடிக்கடி தேர்வுல எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 14, 1969. இதுலக்கான கூடுதலான தகவல் பாருங்க. தியாகி சங்கரலிங்கனார் மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்தணும் அப்படின்னு சொல்லி 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து 1956 அக்டோபர்ல வந்து உயிர்ந்தாரு. சோ அதுக்கப்புறம் 1967 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் சட்டமன்றத்தின் இதற்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க. நாடாளுமன்ற ஒப்புதலுக்கு அப்புறம் 1969 ஜனவரி 14, சோ அதாவது தை பொங்கல் திருநாள் அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க, அடிக்கடி தேர்வுல எதிர்பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். சட்டப்பிரிவு 21 உள்ள அந்த தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிற சொல்லாடலில் தகவலறியும் உரிமை மற்றும் தனி உரிமை அடங்கும் என தீர்ப்பளிச்ச முக்கிய வழக்கு என்ன? ஆர்டிகல் 21 இருக்கக்கூடிய அதாவது தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிற சொல்லல தகவலறியும் உரிமை மற்றும் அது ஒரு தனி உரிமை அடங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புட்டசுவாமி வழக்கு 2017. சோ மீதி இருக்கக்கூடிய வழக்குக்கான ஆண்டு ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. ஏகே கோபாலன் வழக்கு 50 நடந்திருக்கும், பொறுத்துக்களை கேட்கலாம். மேனகா காந்தி வழக்கு 78 முன்னே பார்த்தோம். இந்திரா சகானி வழக்கு 1992. இதுல கூடுதலான தகவல் பாருங்க. நீதியரசர் KS புட்டசுவாமி விசஸ் இந்திய ஒன்றியம் 2017 நடந்த கேஸ். இந்த வழக்குல 9 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு வந்து ஒரு தனி உரிமை, அதாவது ரைட் டு பிரைவேசி அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 21 கீழே ஒரு அடிப்படை உரிமையா சொல்லி தீர்ப்பளிச்சாங்க. அடுத்து மேனகா காந்தி வழக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 1978 கொண்டு வந்தது வெளிநாடு செல்லும் உரிமை ஆர்டிகல் 21 கீழ் வரும் என்று தனிநபர் சுதந்திரம் சொல்லி இவங்களும் வந்து உறுதி பண்ணாங்க. சரிங்களா, மேனகா காந்தி வழக்கிலையும். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தின் முற்போக்கான தீர்ப்புகளால ஆர்டிகல் 21 அவரோட வரம்பு தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. சரிங்களா, ஆர்டிகல் 21 வரம்பு தொடர்ந்து இன்னும் அதாவது கேஸ் நடக்க வந்து அதோட வரம்பு வந்து இன்னும் விரிவடைந்து கொண்டே போகிறது. இந்த மேனகா காந்தி வழக்கம் இந்த நீதியரசர் KS புட்டசுவாமி விசஸ் இந்தியா ஒன்றியம் அப்படிங்கிற வழக்கு ரொம்ப முக்கியம். சோ அந்த கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் புக்ல கிடைக்காதுங்க. சரிங்களா, மறக்காம நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டு பிளஸ் ஆண்டு என்ன கேஸ் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பொறுத்துக்களை கேட்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த 60 கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய வினாக்கள் தான். சரிங்களா, மறக்காம இந்த வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.